Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா FukineTea forest பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த பாட்ல இருந்து இன்னொரு பாட்டுக்கு நம்ம ரீபாட் பண்ண போறோம். சோ அதான் இன்னைக்கான வீடியோ. சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். FukineTea ஃபாரஸ்ட்டு குரூப் பிளான்டிங் சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு காமிஃபரா ஃபாரஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இதை வந்து ரீபாட் பண்ண போகிறோம். இன்னொரு பாட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல உடஞ்சிருச்சு. ஸோ கிராக் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சாயிலும் மாற்றணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ரீபாட் பண்ணிக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ்லாம் டெட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஏன்னா சாயில் ஒரு மெனியூர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம வந்து ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த பாட்டில் தான் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபாரஸ்ட்கான பாட்டு, ஃபாரஸ்ட் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இந்த பாட்டிலேருந்து எடுத்துக்கலாம். பிளான்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட்டாக எக்ஸ்ப்ளோர் ஆகும். இந்த சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருந்தனால மென்யூர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சரியாக க்ரோத் இல்லை. ஸோ நம்ம வந்து நம்மளோட சாயில் மிக்ஸ்க்கு இதை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து FukineTea பற்றி நிறையா இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். FukineTea பற்றின வீடியோஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இனி சொல்ல தேவையில்லை. ஸோ நம்ம சிம்பிளாக இதை வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போன்சாய், ரொம்ப மெச்சூர்டு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப கேர் இல்லாதனால, இதை சரியாக கவனிக்காதனால எல்லாமே டெட் ஆகிடுச்சு. ஸோ சாயில் பிரச்சனைனால தான். இதுலேருந்து எல்லா போன்சாயும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. எந்த ரூட்டையும் நம்ம ப்ரூன் பண்ண போகிறதில்ல. அப்படியே தான் பிளான் பண்ண போகிறோம். ட்ரைனேஜ் ஓடெலாம் மெஷ் வச்சு அடைச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாயில் அப்ளை பண்ணணும். ஒரு லேயர் மட்டும்தான் நம்ம சாயில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளான்ட்டை வந்து அதோட பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாயில் அப்ளை பண்ணி அதோட பொசிஷனுக்கு வச்சுக்கலாம்.
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெட்டாக வச்சுக்கணும் எப்போவுமே. இருக்கிறதுலே பெரிய ஒரு ட்ரீ மட்டும் நம்ம பின்னாடி வச்சுருக்கோம் சென்டர் பொசிஷனில். பாட்டுக்கு வெளியில் தெரிகிற ரூட்டை மட்டும் நம்ம வந்து சின்னதாக சில இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக ஈவனாக அந்த பொசிஷனில் உட்காரும். ஸோ நம்ம ஓரளவுக்கு இப்போ எல்லா இதோட பொசிஷனில் வச்சாச்சு. இந்த ட்ரீ எல்லாமே வந்து அதோட பொசிஷனில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ராங்காக அதே பொசிஷனில் இருக்கிற மாதிரி. ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாட்டரிங் பண்ணிக்குவோம். அப்போ தான் சாயில் வந்து கொஞ்சம் டைட் ஆகும். எப்போவுமே நம்ம ஃபாரஸ்ட் பண்ணும்போது நம்ம ட்ரீயை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கும்போதோ இல்லை புதுசாக நம்ம பிளான் பண்ணும்போதோ அந்த ட்ரீயை வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் வெட்டாகவே வச்சுக்கணும், இப்போ மாய்ஸ்டோடு வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் எப்போவும் வெட்டாக வச்சுக்கணும். வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் நம்பர்ஸில் தான் வைக்கணும். ட்ரீஸ் வந்து அந்த 3, 5, 7 அந்த மாதிரி தான் வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஈவன் நம்பரில் வச்சுருக்கேன். 8 பிளான்ட் மட்டும் இருக்குது, 8 ட்ரீ இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரீயோட ஹைட்டை இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ட்ரீ வச்சுருக்கேன். இது பெரிய ட்ரீயாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பிரான்ச் உள்ள இந்த ட்ரீயை காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரீ வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட ஹைட் வந்து தெரியும். ஸோ அதனால் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கார்னிஃபோரா ஃபாரஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ அதோட அப்டேட் கண்டிப்பாக பண்ணுறேன். சூப்பராக வளர்ந்துச்சு. இப்போது லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம்.
ஃபாரஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வளரும்போது கொஞ்சம் நல்ல ஷேப்புக்கு வந்துடும். ஸோ புதுசாக நிறைய ஸ்போர்ட்டிங்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற எல்லா அந்த ட்ரங்க் பேஸஸ் எல்லாமே நல்லா தெரியுது உங்களுக்கு. ஃபாரஸ்ட் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். ஸோ வேறு வேறு பிளான்ட் வைக்காமல் ஒரே வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வச்சு நம்ம பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ரீபார்ட் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய அதை பற்றி பேசியிருப்போம். ஃபாரஸ்ட் வந்து நம்ம எல்லா வெரைட்டிலையும் பண்ணலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி லீஃபில் இருக்கிற குட்டியாக இருக்க லீஃப் வெரைட்டியில் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ட்ரீக்கான லுக்கு கொடுக்கும், ஃபாரஸ்ட்கான லுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.